வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உள்ளூர் சினிமாலேருந்து உலக சினிமா வரைக்கும் ஒரு வாரமும் எக்கச்சக்கமாக நிறைய நடக்குது. பல படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய அப்டேட்ஸ்லாம் வருது. இதெல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு சினிமா பற்றி நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொத்தமாக தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு ஊர் சினிமாவில் என்ன நடக்குது, நம்ம தமிழ் சினிமாவில் என்ன புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் இனி ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக சொல்ல போகிறோம். சினிமா தொடர்பான பல அப்டேட்ஸ் மற்றும் பல நியூஸோட சேர்ந்து சினிமா விமர்சனங்கள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஷோ மூலமா உங்களுக்காக காத்திருக்கு. இது சண்டே சினிமா. மஞ்சு, சோஷியல் மீடியாலாம் ஒரு போட்டோ பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காமே, உனக்கு தெரியுமா அதை பத்தி? ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த 3 டிராகன் போட்டோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் மிஞ்சின அளவுக்கு ஒரு போட்டோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து 19th அன்னைக்கு நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய பர்த்டே வந்து போச்சு இல்லையா? அவருடைய பர்த்டேவை கூலியோடைய செட்ல வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கூலி படம் தான் வந்து ராப் அப் பண்ணிட்டாங்களே, பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செட்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் சார் இருக்காரு இல்லையா, அவர் இதற்கு முன்னாடி என்னென்ன டைரக்டர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரோ அது இல்லங்க, மாஸ் ஹிட் கொடுத்தாங்க இல்லையா படம் எல்லாம். நம்முடைய பேட்ட படமா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், அடுத்து கொடுக்க போற ஹிட் படம் கூலியா இருக்கட்டும், இந்த டைரக்டர்ஸ் 3 பேர் கூட நின்று ரஜினி சார் அப்படி நின்று மாசா ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு போட்டோ ஒன்னு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. மொத்தத்துல வந்து கார்த்திக் சுப்ராஜ், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் 3 பேர் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் நின்ன போட்டோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதை வந்து எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காங்க இந்த போஸ்டர். அதுக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் வந்து அந்த போட்டோ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்லே ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்லாம் வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நீங்க சொன்ன அந்த 4 டிராகன். கரெக்ட் பொருந்தும் இது. அது அந்த போட்டோ வந்து இந்த வாரம் பயங்கர வைரல். சரி கார்த்தி, போட்டோ இருக்கட்டும், ஒரு பாட்டு ஒண்ணு தீயா போயிட்டு இருக்கு, என்ன கதை? பாட்டு மட்டுமா? இந்த படம் அப்டேட் வந்ததுல இருந்தே தீயா தானே இருக்கு. ஜிபியு குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்துல நம்ம ஏகே நடிக்கிறாரு, த்ரிஷா இருக்காங்க படத்துல. இன்னும் நிறைய 20 ரிலீஸ் ஆக போகுது. அதனால ரிலீஸை ஒட்டி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையில, நம்ம விஷ்ணு எடவன் அவர்களுடைய லிரிக்ஸ்ல டைரக்டரே இறங்கி பாடி இருக்காரு. என்ன பாட்டு? அந்த லிரிக்ஸ் கேட்கறத விட என்னன்னா, அஜித் சாருடைய அந்த வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா, அத மொத்தமா அப்படியே கொண்டு வந்து அந்த லிரிக்ஸ்ல கொட்டிருக்காங்க. அந்த 3 நிமிஷம் லிரிக்ஸ்ல அடக்கி இருக்காங்க. ஓஜி சம்பவம் பாட்டு வந்து இப்ப நான் வந்து கடைசியா பாத்துட்டு வந்தேன். 20 மில்லியன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க நேரத்துல அப்படி 22 வந்துடலாம், 23 ஏறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் சாரோட எல்லா பட ரெக்கார்ட்ஸையுமே வந்து குட் பை அஜித் சாரோட மட்டும் இல்லாம மொத்தமாவே இண்டஸ்ட்ரியில இருக்க பல ரெக்கார்ட்ஸை வந்து இந்த சாங் வந்து பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இந்த பாட்டு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. குட் பை அக்லி படத்துல இருந்து ஓஜி சம்பவம் பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. யூடியூப்ல இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. ஆமா, பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க. பார்க்கல அப்படின்னா டக்குன்னு இந்த வீடியோ பாதி நிறுத்திட போறாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் அதை பாருங்க. அந்த பாட்டு வந்து இந்த வாரம் வந்ததுல ஒரு பெரிய ஹிட். மஞ்சு, ஆக்சுவலா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. ஒரு பாட்டு ட்ரெண்டிங் கிடையாது இந்த வாரத்திலே. கார்த்திக் சுப்ராஜ் பிறந்த நாள் ஒட்டி இன்னொரு பாட்டு வந்திருக்கு. அத பத்தி ரெட்ரோ தானே? ரெட்ரோல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்னு விட்டுருந்தாங்க, கண்ணாடி பூவே. ஒரு மாதிரி அப்படியே சோகங்களான ஒரு டச்சிங்கான பாட்டு. என்னடா நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துல இருந்து நாங்க வந்து வைபை இறக்கணும் அப்படின்னு சொல்லி இறக்கிருக்காங்க. ரெட்ரோ அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ இந்த பாட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ரெட்ரோ ஃப்ரேம். மியூசிக் டைரக்டர் யார் அத சொல்லு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி வைப் இல்லாம? நம்ம சனா இருக்காரு. சனா இறங்கி குத்தி இருக்காரு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வைப் மெட்டீரியல், ரீல்ஸ் எல்லாமே இந்த பாட்டு தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆமா, சந்தோஷ் நாராயண் இசையில வந்து விவேக் லிரிக்ஸ்ல கனிமா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெட்ரோ படத்துல இருந்து நம்ம சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டே செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. இதுல என்னன்னா, சந்தோஷ் நாராயண் வந்து பாடுறது, மேடையில பேசலாம் தாண்டி அவரையும் உள்ள கூப்பிட்டாங்க. ஆமா, அங்க நிக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸ்கிரீன் பார்க்க சும்மா மாசா இருக்கு சீரியஸ்லி. அப்படியே அந்த ரெட்ரோ அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி ரெட்ரோ ஃப்ரேம், ரெட்ரோ, இன்ஃபேக்ட் அந்த லைட் டைட்டில் கார்டு எல்லாமே வந்து அந்த ரெட்ரோ எஃபெக்ட்லயே கொடுத்திருந்தாங்க. இந்த சாங்கே வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருக்கு. படத்துக்கு மீதான அதிகப்படியான எதிர்பார்ப்பு இந்த பாட்டே வந்து இப்போ கிரியேட் பண்ண தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஆமா, ரெட்ரோ படம் வந்து ஏற்கனவே நிறைய ரசிகர்கள் மத்தியில், அதுவும் கார்த்திக் சுப்ராஜ், இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா, இவங்களுடைய காம்பினேஷன்ல வர்றதுனால அதுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த சாங் யாரும் பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அதையும் போய் பாத்துருங்க. சரி கார்த்தி, பாட்டு போட்டோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆடியோ லான்ச் ஒண்ணு
மாசா ஒண்ணு முடிஞ்சு வீர தீர சூரன். வீர தீர சூரன் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய படம். அதுவுமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். என்னடா இவங்க பேசுற எல்லாத்தையுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஃபில்டர் பண்ணி உங்களுக்காக என்ன நியூஸ் வேணுமோ அதை பக்காவா இறக்கி இருக்கும். ஆமா, ஏன்னா இல்ல உண்மையில நம்ம சொன்ன எல்லா படமே வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுலயும் வீர தீர சூரன் வந்து ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் லான்ச்ல வந்து நம்ம சுராஜ் வெஞ்சரமூடு அவர் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. அவரோட இன்டர்வியூலாம் கூட பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எஸ்யூ அருண்குமாரோட இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிக்கும் வீர தீர சூரன் படத்தினுடைய ட்ரெய்லர்ல வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா படமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ரிலீஸ் பண்றாங்க, அப்புறம் தான் பார்ட் 1. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து இறக்குற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். என்ன அப்படின்னா பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறம் சொல்றோம்னு கிளைமேக்ஸை நம்ம பார்த்துட்டு பேலன்ஸ் கதையை வந்து நம்ம பார்ட் 1ல வெயிட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஆமா, அதாவது நான் எப்படி இதை இன்டர்பிரட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே நாள் நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ யாரோ ஒருத்தரை வந்து போலீஸார் கூட நம்ம எஸ் சூர்யாவும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை தடுக்கிற மாதிரி நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வராருல்ல, ஏன் இவங்களை தடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்றத ஒரு பார்ட் 1ல சொல்லுவாங்களா இருக்கும். இது ஒரு நல்ல இது ஒரு நல்ல கதைக்களமா இருக்கு. ஸோ அதுலயும் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் வந்து இந்த வயசுலயும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இழிப்பு பல மாஸ் படத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து விக்ரம் அவர்கள். அடுத்தபடியா இந்த படத்துல வந்து களமிறங்கிருக்காரு அப்படிங்கிறப்போ விக்ரம் சார் மீதான ஒரு எதிர்பார்ப்புமே இந்த படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு இப்போ. எஸ், அதனால அந்த படம் வந்து இந்த வாரம் பயங்கரமான ட்ரெண்டிங். அந்த ட்ரெய்லர் விசாகத்துல நான் பாத்துக்கிறேன். சரி கார்த்தி, சுராஜ் வெஞ்சரமூடோடைய ஒரு மாஸ் ட்ரெய்லர் ஒன்று வெளியாயிருக்கே பாத்தியா? பார்க்காம இருப்பானா, நான் அவரோட பயங்கரமான ஃபேன் ஆச்சு நான். எஸ், L2E எம்புரான், சாரி L2E இல்லைன்னா எம்புரான் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதாவது 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன லூசிஃபர் படத்தினுடைய 2வது பாகம் தான் அந்த எம்புரான். ஸோ லூசிஃபர் வந்து நம்ம பிருத்விராஜ் அவர்களோட டைரக்ஷனில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மலையாளம் சினிமாவில் வந்து அது ஒரு சூப்பர் ஹிட் படம். ஏன்னா நம்ம லாலேட்டன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் L2Eல அதாவது லூசிஃபர் 2ஆம் பாகம் எம்புரானில் வந்து நம்ம லாலேட்டன், அப்புறம் சுராஜ் வெஞ்சரமூடு, அதுக்கப்புறம் டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், பிருத்திவிராஜ், இப்படி ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இதுல நடிச்சிருக்காங்க. அந்த படமே வந்து ட்ரெய்லர் வந்து ஆமா ட்ரெய்லர் வந்த உடனே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எழ தொடங்கி இருக்கு. ட்ரெய்லரே 4 நிமிஷம் இல்ல, கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 50 செகண்ட் பொறுமையா பார்க்கணும். ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து இந்த படம் எப்படி இருக்கும், படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிஜமாவே மக்கள் மத்தியில எழ தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். ட்ரெய்லர்ல நீங்க வந்து ட்ரெய்லர் வந்து சிஸ்டம்ல இல்லனா வந்து டிவி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். அது காரணம் எல்லாமே வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்காக எடுக்கிறாங்க. ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ் போய் ஷூட் பண்ணி ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இம்ரான் படம் வரட்டும், அந்த படம் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத அன்னைக்கு அந்த வார சண்டே சினிமா எபிசோட்ல பார்க்கலாம். தமிழ் சினிமா பத்தி சொல்லியாச்சு, மலையாள சினிமா பத்தி சொல்லியாச்சு, ஹாலிவுட் பத்தி இப்போ பேசியே ஆகணும் கட்டாயமா. எஸ், கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து LCU அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜான் விக் யூனிவர்ஸ்ல இருந்து பேலரினா அப்படிங்கிற ஒரு மூவியோட ட்ரெய்லர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோமே. ஃபுல்லா பாத்தியா இல்ல அவங்களோட நீ படிச்சியா? இல்ல ஃபுல்லா பார்த்தேன். அதாவது படத்துல வந்து ஆனா டி ஆர்மாஸ் இருக்காங்க, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. வந்து ஆனா டி ஆர்மாஸோட பெரிய ஃபேன். அது மட்டும் இல்ல, ஜான் விக் படத்துக்கும் நான் பெரிய ஃபேன் தான். ஜான் விக் அப்படின்றது வந்து ஹாலிவுட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம் சீரிஸ். நிறைய படம் வந்திருக்கு ஜான் விக் அப்படின்ற அந்த ஃபிலிம் சீரிஸ்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கியானு ரீவ்ஸ் அவர்கள் வந்து நடித்த படம். நம்ம ஊர் ஹிட் சினிமா லிஸ்ட்ல வந்து நம்ம ஒரு 4-5 படம் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஹாலிவுட்ல சூப்பர் ஹிட் லிஸ்ட்ல வந்து இந்த ஜான் விக் படத்தை வைக்கலாம். அதோடைய எக்ஸ்டென்ஷனா அதே யூனிவர்ஸ்ல இருந்து இப்போ பேலரினா அப்படின்ற படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஆனா டி ஆர்மாஸ், கியானு ரீவ்ஸ் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லருமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு, ஆனா டி ஆர்மாஸ் வந்து எப்படி அவங்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து சண்டே சினிமாவில் உங்களுக்காக சொல்றோம். நீங்களும் ஒரு ஹாலிவுட் மூவியோடைய ஒரு தீவிரமான ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே போய் பாருங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்ல, ட்ரெய்லர்ல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் சண்டே சினிமா பார்த்துட்டீங்க வந்திருக்கீங்க லைக் போடுங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம் சண்டே சினிமாவில். Until then, it's bye from Karthik and Manjula.